Hello students, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அப்படின்னா என்ன? ஒரு சென்டென்ஸில் நிறைய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நேம் இருக்குது. அதுதான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நவுன், adjective, verb, adverb, pronoun, preposition, conjunction and interjection. நவுன்னா என்ன? நவுன் அப்படின்றது நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், திங்ஸ் ஆர் ஐடியா. இது எல்லாமே நம்ம நவுன் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ் அப்படின்றது இந்த நவுன் இருக்கு இல்லையா, இதை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் தான் நவுன். மாடிஃபை பண்ணுற ஒரு வேர்ட் தான் அட்ஜெக்டிவ் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த நவுன் எப்படி இருக்குது? ஐ ஹாவ் எ yellow dress, I have a yellow saree அப்படின்னும் போது அது சாரின்றது ஒரு நவுன் இல்லையா, அது இப்போ yellow அப்படின்றது adjective. ஓகே, yellow beautiful என்பது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் verb. verbனா என்ன? verb அப்படின்றது express action or state of being. இதுதான் நம்ம verb அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே eat, am, is, walk. eat அப்படின்றது என்னன்னா மெயின் வேர்ட், is ஆக்சிலரி வேர்ட், walk மெயின் வேர்ட். ஃபிசிக்கலாக நம்ம செய்கிறோம் இல்லையா, நம்ம செய்கிற எல்லா வேலையுமே வேர்ட் தான். இந்த வேர்ப் இருக்குல்ல, வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் தான் அட்வர்ப். நம்ம ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். நவுன் டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் அட்ஜெக்டிவ், வேர்ப் டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் அட்வர்ப். ஒரு ஆக்ஷன், ஒரு வேர்ப் எப்படி நடக்குது, எப்போ நடந்துச்சு, இந்த மாதிரி கேட்கும்போது அது அட்வர்ப். ஃபால்ஸ்லி, எஸ்டர்டே, இது எல்லாமே எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரெனவுன். ப்ரெனவுன்னா என்ன? ப்ரெனவுன் அப்படின்றது ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற வேர்ட் தான் ப்ரெனவுன் இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். இப்போ ஹீ, ஷீ, இட், தே, இது எல்லாமே நிறைய ப்ரெனவுன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ரவி அப்படின்றதுக்கு ரவின்ற நவுனுக்கு பதிலாக நம்ம ஹீ அப்படின்ற ப்ரெனவுன் யூஸ் பண்ணலாம். ராணி அப்படின்றதுக்கு நம்ம ஷீ யூஸ் பண்ணலாம். பீகாக் இருக்கு இல்லையா, இந்த பேர்டுக்கு பதிலாக நம்ம இப்போ இட் யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு திங்ஸ்க்கு பதிலாக இட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்ன? எஸ்டாப்ளிஷ் a relationship between the noun and the rest of sentence. ஓகே, இன், ஆன், அட், இன்டு, இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம அடுத்து பார்க்கலாம். இது ஒரு பிளேஸ், லொக்கேஷன், டைரக்ஷன், இதெல்லாமே சொல்கிறது ப்ரிப்போசிஷன். கன்ஜங்ஷன் அப்படின்னா என்ன? கன்ஜங்ஷன் அப்படின்றது இணைப்பு சொல், ஜாயினிங் வேர்டு சொல்லும். அண்ட், ஆர், பட் இதெல்லாமே கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். ரெண்டு சென்டென்ஸு இல்லைன்னா ரெண்டு நவுனை ஜாயின் பண்ணுற ஒரு வேர்ட் தான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் இன்டர்ஜெக்ஷன். அது நம்மளுடைய எமோஷன், ஃபீலிங், இது ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், இல்லை சேடாக இருக்கலாம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தான் இன்டர்ஜெக்ஷன். இங்கே நான் வா, அவுட், எழுதிக்கிறத இது எல்லாமே இன்டர்ஜெக்ஷன் தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜா saw a beautiful tall girl. இந்த சென்டென்ஸில் நிறைய வார்த்தைகள் இருக்குல்ல. ராஜா, ராஜா அப்படின்றது ஒரு நேம், ஒரு நேமிங் வேர்டு. இந்த நவுன் ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை அந்த பர்சனுக்குள்ள ஒரு நேமாக இருக்கலாம். இந்த இடத்துல ஃபாதர் கூட வரலாம், ஓகே, இல்லை மதர் கூட வரலாம். இப்போ ராஜா, ராணி, எந்த ஒரு நேம் கூட இங்கே வரலாம். இது எல்லாமே நவுன். இந்த ராஜாவுக்கு பதிலாக ஹீன்ற ப்ரெனவுனும் வரலாம். ஓகே, ஸோ ராஜான்றது நவுன், சா வேர்ப், இது மெயின் வேர்ப் தான். இது பாசிட்டிவ்ஸில் ராஜா சா எ பியூட்டிஃபுல், இது ஆர்டிக்கல். ஒரு பியூட்டிஃபுல், அழகான, டால், உயரமான கேர்ள். ராஜா அழகான, உயரமான ஒரு கேர்ளை பார்த்தா. ஓகே, இங்கே பியூட்டிஃபுல் அப்படின்றது இந்த கேர்ள் ஒரு டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்டு தான் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல், டால். இங்கே டால் இருக்கு இல்லையா, அப்போ பியூட்டிஃபுல், டால் ரெண்டுமே அட்ஜெக்டிவ் தான். ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்றது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்டாக இருக்கலாம், இல்லை
ஒரு நவுனையோ இல்லை இன்னொரு அட்ஜெக்டிவையோ டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் தான் அட்ஜெக்டிவ். ஸோ இந்த சென்டென்ஸில் 2 அட்ஜெக்டிவ் இருக்கு. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், ஹீ இஸ் ஸ்லோ பட் ஹீ இஸ் ஸ்டடி. இங்கே பார்த்தீங்கன்னா 2 சென்டென்ஸ், ஹீ இஸ் ஸ்லோ, ஹீ இஸ் ஸ்டடி. இது நான் ஒரே சென்டென்ஸாக மாற்றிருக்கேன். ஹீ இஸ் ஸ்லோ பட் ஸ்டடி. இங்கே இருந்தது நமக்கு தேவையில்லை, ஹீஸ்ன்றது தேவையில்லை. ஏன்னா திரும்பவும் நம்ம இவரை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், அதனால ஹீஸ் தேவையில்லை. ஹீ இஸ் ஸ்லோ, இது ப்ரொனவுனாக வந்திருக்கு, ப்ரொனவுன் வேர்ப். இது ஆக்சிலரி வேர்ப். ஸ்லோன்றது அட்ஜெக்டிவ். அவன் எப்படி இருக்கான், ஸ்லோவாக இருக்கான், பட் ஸ்டெடியாக இருக்கான், இதுவும் அட்ஜெக்டிவ் தான். தேர்ட் ஒன், வாவ் இட்ஸ் வெரி நைஸ். இட்ஸ் வெரி நைஸ்க்கு முன்னாடி வாவ் அப்படின்ற ஒரு இன்டர்ஜெக்ஷன் கொடுக்குறதுல ஒரு சர்ப்ரைஸாக, ஸோ அதுதான் இன்டர்ஜெக்ஷன். நெக்ஸ்ட்டு, த கேட் இஸ் சிட்டிங் ஆன் த டேபிள். இந்த சென்டென்ஸில் த கேட் ஒரு நவுன், இஸ் சிட்டிங் ஹெல்பிங் வேர்ப் மெயின் வேர்ப், இஸ் சிட்டிங் வேர்ப், ஆன் அப்படின்றது என்னன்னா ப்ரிப்போசிஷன், த டேபிள் இது ஒரு நவுன். ஸோ இங்கே ஒரு நவுன் இருக்கு, இங்கே ஒரு நவுன். இந்த 2 நவுனையும் உள்ள ரிலேஷன்ஷிப், அது இந்த கேட் எங்கே உட்காந்துருக்கு, ஆன் த டேபிள், அந்த டேபிள் மேலே. ஆன் அப்படின்றது மேலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, இங்கே திஸ் இஸ் ஃபாஸ்ட் ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயின். இந்த இடத்துல ட்ரெயின் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒரு நவுன். இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் தான் ஃபாஸ்ட். ஓகே, அப்போது இந்த இடத்துல ஃபாஸ்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, த ட்ரெயின் கோஸ் ஃபாஸ்ட். ட்ரெயின் வேகமாக போகுது, வேகமாக போகுது. எப்படி போகுது, ட்ரெயின் போகுது, எப்படி போகுது, ஃபாஸ்ட்டாக. இந்த ஃபாஸ்ட் அட்வர்பாக இருக்கு, இந்த ஃபாஸ்ட் அட்ஜெக்டிவ். ஷீ ரைட்ஸ் கிளியர்லி. ஷீ ப்ரொனவுன், ரைட்ஸ் வேர்ப், கிளியர்லி எந்த மாதிரி எழுதுறா, கிளியரா, அது அட்வர்ப். இந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்ட் தான் அட்வர்ப். ஸோ இது அட்வர்ப். இங்கே திஸ்ன்றது ப்ரொனவுன். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இப்போ இங்கே ப்ரிப்போசிஷன் இருக்கு இல்லையா, இங்கே ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு பார்த்தோம். இன் உள்ளே, இன், ஆன், அட், இன்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். இப்போ இன் அப்படின்றது நம்ம உள்ளே மட்டும், அந்த ஒரு மீனிங் மட்டும் வராது. இன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பிளேஸில் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ லிவிங் இன் சென்னை அட், ஒரு பெரிய பிளேஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரில் நான் எங்கே இருக்கேன், ஐம் லிவிங் இன் சென்னை அட். அட் பக்கத்தில் நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம அட்டுன்றதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, ஆன் இருக்கு இல்லையா, இது ஆன் அப்படின்றது மந்த், இயர், சீசன், இந்த டைமில் எல்லாமே நம்ம இன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ வாஸ் born in January. இந்த இடத்துல இட் ஹேப்பன் இன் 2000. அந்த மாதிரி இன் மந்த்து, இயர், சீசன், இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். டேஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு அவங்க நம்ம ஆன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஆன் மண்டே, ஆன் சண்டே, ஆன் 18th, இந்த மாதிரி ஆன் அப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இன்ட்டு இருக்குல்ல, இதுக்குமே சேஞ்ச் ஆகும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இன் அப்படின்றது என்னன்னா உள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா she is in the class. ஓகே, அப்போ இந்த இடத்துல இன் அப்படின்றது அவ கிளாஸ் உள்ள இருக்கா, உள்ளே அப்படின்ற மீனிங்ல இங்கே வரும். நெக்ஸ்ட்டு she comes into the class.
இங்கே இன்டூ போட்டிருக்கேன். அப்போது இன்டூக்கும் இன்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இன்னுன்றது ஆல்ரெடி உள்ளே இருக்கா, கிளாஸ்க்குள்ளே இருக்கா. இன்டூன்றது ஒரு மூமெண்ட்டு. இப்போது இந்த கேர்ள் இங்கே இருக்கா அப்படின்னா, இந்த கேர்ள் இங்கே இருக்கா, கிளாஸ் ரூமுக்கு என்ட்ரி ஆகிட்டு இருக்கா, உள்ளே வந்துட்டு இருக்கா. இன்டூ இங்கே ஒரு மூமெண்ட்டு. ஓகே, ஒரு மூமெண்ட் நடக்கும். இன்டூ த கிளாஸ், ஷீ கம்ஸ் இன்டூ த கிளாஸ். இதுதான் இன்க்கும் இன்டூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு இன் ஆன், இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது இன் அப்படின்றது ஒரு க்ளோஸ்ட். இப்போது கைப்பிடி உள்ள ஒரு சேர் இருக்குது. கைப்பிடி உள்ள ஒரு சேர். இந்த சேரில் ஒரு பர்சன், இந்த சேரில் ஒரு பர்சன் உள்ளே உட்காந்துருக்காரு அப்படின்னா, ஹீ இஸ் சிட்டிங் இன் த சேர் அப்படி சொல்லணும். கைப்பிடி இருக்கு, அங்கே உட்காந்துருக்காரு, அப்போது ஹீ இஸ் சிட்டிங் இன் த சேர் அப்படின்னு சொல்லணும். இங்கே கைப்பிடி இல்லை, இந்த சேரில் கைப்பிடி கிடையாது, இல்லாமல் இப்போ பிளாங்காக இருக்குது. அப்போது அவர் இங்கே உட்காந்துருக்கும் போது ஹீ இஸ் சிட்டிங் ஆன் த சேர் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரிப்போசிஷன்ஸ், இப்போ நவுன் டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது, அட்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ், அட்வர்பும் இருக்குது, ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், ப்ரொனவுன் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, பாய்.